ஸோ ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க, நானும் பண்ண நம்புறோம். ஸோ இன்னைக்கு காணொலியை நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு பிரியாணி பிரியாணி. Yeah. Middle fingers up, I don't care about opinions. Yeah. I ain't more concerned with stacking these figures. Yeah. No, I'm not concerned with none of these bitches. Yeah. She called my phone and I ain't trying to hear it. I'm on the way right now. I'm making plays right now. We making waves right now. What can they say? இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் முதலாவது. எண்ணெயும் நெய்யும் பார்த்துக்கோங்க. இப்போ நெய் போட்டுக்கலாம். கருவேப்பிட்டை போடலாம். கருவேப்பிட்டை கேளுங்க, இந்த மாதிரி பட்டைகள் போடுடா. இப்போ வந்து நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். 3 வெங்காயங்க, பெரிய வெங்காயம் இருக்குல்ல, 500 கிராம் அரிசிக்கு செய்யறதுனால 3 வெங்காயம் போட போகிறோம். இப்போ வந்து வெங்காயம் பொன்னிறமாயிருச்சு. இந்த கட்டத்தில் நம்ம கோல்டு கலர் மாதிரி வரணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி போடணும். இந்த பச்சை கொட்டிக்காய் இருக்குல்ல, நம்ம வந்து போடணும். ஒரு கோஸ்ட் பெப்பர் வச்சுருவோம். இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அப்படியே வந்து சேர்த்துக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். நெய்யோட மிக்ஸ் ஆகும்போது எல்லாம் குட் ஸ்மெல் வருதியா. இப்போ வந்து சிக்கன் மிளகாய் தூளும் கொத்தமல்லி தூளும் ரெண்டுமே வந்து இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். சிக்கனுக்கு நல்லா சேரணும். உப்பு வந்து இப்போதே போட வேண்டிய அவசியம் இல்லை. உப்பு கலவெட்டுச்சு. இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து பார்த்திங்கன்னா 1/4 கப் இந்த மாதிரி ரேஞ்சில் சேர்த்துட்டோம். இப்போ வந்து தண்ணி 2 கப் சேர்த்துக்கலாம். நம்ம உப்பை போட்டுக்கலாங்க. நம்ம தலைவர் போட்டுறாரு. லெமன் 10 நிமிஷம் மூடி வைக்கணும்டா. இப்படியா? ஆமாம். இல்லை, ஸோ அப்போ அரிசி எடுத்து போட்டுறது. அரிசி அதுக்கப்புறம் ஓகே கைஸ், இப்போ வந்து தனியாக பண்ணிகிட்டு இருக்கோம். 75% முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு தான் நம்மளுக்கு புரிஞ்சது இந்த குக்கிங் செய்கிற ஆட்கள் எல்லாமே எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்கன்ட்டு. இந்த அடுப்பை ஊதுறது இருக்கு, அது ரொம்ப கெரோசின் இல்லைன்னா நடந்திருக்காது. நம்ம ரம்ஜான் நோன்பு வேறு வச்சுருக்கோம். ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. டோன்ட் ட்ரை திஸ் அட் ஹோம். வந்து நம்மளுக்குள்ள ஒரு சேலஞ்ச் வந்து வேறு லெவலில் இருக்க போகுது. சொல்கிறேன், நான் பேசுகிறது எந்த யூடியூபர் செய்கிறாருன்னு பண்ணி சொல்லு. நீ இனி ஒரு புது வீடியோ சொல்லிட்டேன் பாரு தம்பி. அதெல்லாம் பெரிய சேலஞ்சாடா. பிரியாணி இன் ஸ்ரீலங்கா காய்ஸ். ஹலோ ஐபோவன். நம்ம வந்து பாயிண்ட்டுக்கு இருக்கிற ஏரியா இருக்குல்ல, இதை பற்றி சொல்ல. ஒரு வந்து வில்லேஜ் மாதிரி கூலாக இருக்குது. அப்படியே கல், அப்படியே பெரிய கல்லுங்க. அது வந்து மழை பெஞ்சிருக்கு. தலைவா எப்படி ஃபீல் பண்ணுற? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இருக்கிறது வந்து இலங்கையில், அதாவது இலங்கையில் மத்திய பிரதேசத்தில் இருக்கோம். நம்ம நாட்டோட நிலைமை ரொம்பவே மோசம். அது சொல்லி வேலையில் நீங்களே யார்கிட்ட போய் சொல்ல. நம்ம அரசாங்கம் 100க்கு இத்தனை வீதம் சொல்ல முடியாது. பாலோட வேலை அப்படி இருக்குது. இது ஒரு இங்கே வந்து நம்ம இவ்வளோ நாள் வீடியோ போடாததுக்கு காரணம் வந்து பலது இருக்குங்க. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா கரண்ட், ஃபுட் கன்சம்ஷன் எல்லாமே விலை கூடுதலாக இருக்குது. இப்போ அது ஒரு கேஸே இல்லை, நம்மளுக்கு ஃபுயல் கேஸ் ஒன்றுமே இல்லை. நம்ம வானம் கூட ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதான் நம்ம வெளியில் அடுப்பை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா நம்ம இல்லைன்னா வீட்டுள்ள பசங்க செஞ்சுட்டு போய் தான் இருக்குது வேண்டியது. அதுவும் ஹொட் பிளேட் இருக்குது, அதுவும் வந்து கரண்ட்டில் கரண்ட்டும் இல்லை. இங்கே வந்து கரண்ட் வெட்டாங்க எப்படி தெரியுமா? காலையில் 8 மணிக்கு வெட்டினா திருப்பி நைட்டு 11 மணிக்கு போடுவாங்க. இங்கே வந்து பெட்ரோல் கிடையாது, டீசல் கிடையாது, ஒழுங்காக வண்டி ஒன்று இருக்க கிடையாது, போக்குவரத்து ரொம்ப. ஒரு நாள் காட்டுறோம் என்ன வந்து இங்கே வந்து போலின் எப்படி இருப்பாங்க தெரியுமா? அந்த லைனில் வரிசையாக இருப்பாங்க. ஒரு நாள் காட்டுறோம் என்ன வந்து கண்டிப்பாக காட்டுவோம். இங்கே நாட்டோட சிறு பொருளாதாரத்தில் ஃபுல்லாகவே டவுன். ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. கொழும்புல போட்டர்ஸ்லாம் போயிட்டு இருக்காங்க. அதே கவர் பண்ணலாம். ஆமாம், அரசாங்கம் மாறணும்னு சொல்லி, அதாவது வந்து தற்போது இருக்கக்கூடிய ஜனாதிபதி மாறணும்னு சொல்லி அவரை வீட்டுக்கு அனுப்புகிற மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கு. பூரா இங்கே வந்து பொருட்கள் இல்லைங்களா, சாமானோட விலை ரொம்ப அதிகம். இங்கே கூட நம்ம அரிசி வாங்கினோம், கிலோ 600 சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவிலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு தந்தி டிவி அப்படிங்கிற ஒரு நியூஸ் சேனல் வந்து இங்கே வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து ஒரு கடைக்கு போகிறாங்க. மளிகை சாமான் விற்கிற கடைக்கு போய் அரிசி வாங்குறாங்க. அரிசி, கத்திரிக்காய், ஓகேவா, ஒரு கத்திரிக்காய், அந்த வீடியோ பார்த்தேன், தக்காளி இன்னும் ஏதோ தான் வாங்குறாங்க. 500 ரூபா போயிடுச்சு 3 சாமான்னு சொல்லி வந்து அந்த ரிப்போர்ட்டர் வந்து இந்த நாட்டோட நிலைமையை சொல்லியிருக்காங்க. நல்லா கவலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பிரியாணி வந்து கோழி வெந்திருக்கு. இப்போ அரிசாவை போட்டு வேக வச்சுருதான் நம்ம அடுத்த ஸ்டெப்பு. அடுத்து வந்து பார்க்கலாமா. இப்போ வந்து கோழி வெந்துருச்சு.
பாருங்க கோழி வந்து நல்லா வந்து தண்ணியில் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரிசி போட போகிறோம். இது என்ன அரிசி தம்பி சொல்லு? பாஸ்மதி அரிசி. ரம்ஜான் இஃப்தாரோட பாங்கு. இப்போ நம்ம நோன்பு திறக்க போகிறோம். அதுக்கு நம்ம வாழை இலையெல்லாம் போட்டாச்சு. நம்ம தலைவர் போட்டுட்ருக்காரு. சிக்கன் என்ன எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ அப்போ நம்ம அந்த பிரியாணியை வந்து சாப்பிட்றோம் இல்லையா, அதுதான் அந்த ஒரு சீன் வந்து நமக்கு வந்து கட் ஆகிருக்கு. ரீசன்ட் டிலீட் ஆகிருக்கு கேமராவில் ஒரு சின்ன எரர். அதில் வந்து நம்ம பிரியாணியை சாப்பிட்டு பிரியாணி எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு ரிவ்யூ. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த பிரியாணி சாப்பிட்றதுக்கு ஸ்பெஷலாக 2 கெஸ்ட் வேறு வந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு சீன் வந்து டெலிட் ஆகிடுச்சு அப்படின்றதுனால நம்ம வருந்துக்கிறோம். இந்த வீடியோ பார்த்து நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் பிரியாணி பண்ணுங்கள். அதுக்கு நம்ம வந்து ரெசிபி அண்ட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தருவோம். அண்ட் அதுக்கப்புறம் சப்டைட்ஸ்லாம் போட்டிருப்பேன். ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பிரியாணி பண்ண. ஸோ பண்ணி எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்க. சரிங்க, இவ்வளோதான் இந்த வீடியோ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.